ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைய நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை உபாகமம் 31 அதிகாரம் 8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே என்ற தேவ மனிதன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தின் வழியாக கானானுக்கு நடத்தி செல்கிற நாட்களில் மோசேக்கு பின்பதாக யோசுவா பொறுப்பெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அந்த வேளையில் அந்த யோசுவாவை தைரியப்படுத்தும்படிக்கு தேவன் சொன்ன ஒரு வார்த்தையை மோசே இந்த யோசுவாவுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். Dear children of God, when Joshua was about to take the charge of the whole Israelites, Moses encouraged him with these words. The same way, today, you might be taking a new position. You might be taking a new responsibility. The Lord wants to encourage you. The word of God says the Lord will go personally before you, and he will be with you, and he will not leave you nor forsake you. So do not be afraid or discouraged. Because our Lord himself personally goes before you, you don't need to be afraid of anything or anybody. You don't need to be discouraged by the words of the people, those who are mocking at you. But the Lord says, I will be with you. I will not leave you nor forsake you. என்னுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் உங்களை விட்டு ஓடி போகலாம். உங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கும் பொழுது, நல்ல பொறுப்பு உயர்வு எல்லாம் கிடைக்கும் பொழுது, பொறாமை நிமித்தமாக அநேக மக்கள் உங்களை விட்டு ஓடி போவார்கள். இவன் எப்படி செய்வான் பார்க்கலாமே, எப்படி இதை சமாளிக்கிறான் என்று பார்க்கலாமே என்று சொல்லி அவர்கள் வேடிக்கை பார்க்கும்படிக்கு வேடிக்கையாளர்களாக போய்விடுவார்கள். ஆனால் நம்முடைய தேவன் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். My Lord Jesus will hold your hands and he will lead you. Even though you walk through the valley of the shadow of death, my Lord Jesus will be with you, and he will encourage you. He will not discourage you. He will empower you, because he knows that you are God's child. நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதனாலே அவர் உங்களை தன்னுடைய வல்லமையினாலே அவர் நிரப்புவார். தம்முடைய சீஷர்களை விட்டு அவர் பரலோகத்திற்கு செல்லும் பொழுது தம்முடைய சீஷர்களுக்கும் சகல விதமான வல்லமைகளையும் கொடுத்து சென்றார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னார். He gave power over every evil forces to his disciples. That is what our Lord Jesus, he is going to give you more power than your enemies, and he will protect you, and he will be with you, and he will make you top of everything in Jesus name. நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து அவர்களை உயர்த்த போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர் ஸ்தலங்களிலே நடக்கப்படுகிற தேவன் நீர். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா விதமான பரியாச உதடுகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளை நீர் உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.